வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலிய மாணவி உயிரிழந்த நிலையில் மாணவிக்கு அளித்த சிகிச்சையில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. கோவையில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் உறுதி. பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்துடனான எல்லை பகுதியை ஊடுருவ முடியாத வகையில் பாதுகாப்பானதாக மாற்றப்படும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. கோவையில் மிருகத்தனமான செயலை செய்த உண்மை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை விரைந்து பெற்றுத்தர வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். மருத்துவத்துறையை தனியார் மயமாக்குவதாக ஊக்குவிக்கும் அரசின் செயல்பாடு வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றி வைத்த மக்களுக்கு செய்யும் துரோகம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. காலத்தின் கட்டாயத்தால் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலிய மாணவி உயிரிழந்த நிலையில் மாணவிக்கு அளித்த சிகிச்சையில் தவறு நடந்திருந்தால் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பயிற்சி செவிலிய மாணவி சீதாலட்சுமி மூக்குவலி என அனுமதிக்கப்பட்ட நிலையில் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக சக மாணவிகள் புகார் எழுப்பியுள்ளனர். இதன் காரணமாக மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி செவிலியர்கள் காலை முதலே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செவிலிய மாணவி மரணம் தொடர்பாக சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் ரமேஷ் செவிலிய மாணவர்களிடம் உறுதியளித்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, திருச்சி அரசு மருத்துவமனையில் மாணவிக்கு அளித்த சிகிச்சையில் தவறு நடந்திருந்தால் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மாணவிகளின் புகார்களை எழுதி வாங்கியிருக்கிறோம் என்றும் தற்காலிக நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்யப்படும் என்றார். இதன் பின்னர் அமைச்சர் ரமேஷ் கொடுத்த வாக்குறுதியை ஏற்று சாலை மறியலில் ஈடுபட்ட செவிலிய மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலிய மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக சுகாதாரத்துறை விசாரணை குழு அமைத்து உள்ளது. அதன்படி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில் 3 மருத்துவர்கள் அடங்கிய குழு நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர். கோவையில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூரைச் சேர்ந்த 10 வயது சிறுமி உயிர்மாய்க்கம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் காவல்துறையினரிடமிருந்து தப்ப முயற்சித்த கார்த்திக் காலில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். இருவரையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வருகை தந்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். இது தொடர்பாக அமைச்சர் சம்பத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இதுபோன்ற செயல்களில் ஈடுபட அஞ்சும் வகையில் உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். காவல்துறை துரிதமாக செயல்பட்டு இருவரை கைது செய்து உள்ளனர் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் சம்பத்குமார், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு நிவாரணம் பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்துடனான எல்லை பகுதியை ஊடுருவ முடியாத வகையில் பாதுகாப்பானதாக மாற்றப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் முதல் இயக்குனர் ஜெனரலான ருஸ்தம்ஜியின் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். அப்போது நாட்டில் ஊடுருவி இருக்கும் ஒவ்வொரு ஊடுருவற்காரர்களையும் கண்டுபிடித்து அவர்களை இந்தியாவுக்கு வெளியே திருப்பி அனுப்புவோம் என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்துடனான 6000 கிலோமீட்டர் எல்லைப்பகுதியை ஊடுருவ முடியாத வகையில் பாதுகாப்பானதாக மாற்றப்படும் என்றும் இதற்காக ஸ்மார்ட் எல்லை திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் கூறினார். இந்த ஸ்மார்ட் திட்டத்துக்கு தொழில்நுட்பம் துணைபுரியும் என்றும் இது ஊடுருவ முடியாத ஒரு எல்லையை உருவாக்க உதவும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவின் மக்கள் தொகை அமைப்பை செயற்கையாக மாற்றுவதற்கான சதி செயலை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் முறியடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி உயிர்மாய்க்கம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தனது சமூக வலைதள பக்கத்தில் கோவையில் சிறுமி உயிர்மாய்க்கம் செய்யப்பட்டது தொடர்பாக கண்டனம் பதிவிட்டுள்ளார். அதில் கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி உயிர்மாய்க்கம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். இந்த சம்பவத்துக்கு உண்மையான நீதி வேண்டும் என்ற குரல் எல்லா பக்கமும் ஒலிக்கிறது எனவும்
இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற இந்த கொடூர சம்பவத்தை கண்டித்து கோவை மக்கள் விடிய விடிய போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த மிருகத்தனமான செயலை செய்த உண்மை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த இக்கட்டான நேரத்தில் சிறுமியின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவிப்பதோடு அவர்களுக்கு துணையாக திமுக நிற்கும் என்று தெரிவித்தார். புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 30க்கும் மேற்பட்ட பெரிய நிகழ்வுகள் செய்திகளாக வந்து கொண்டே இருப்பது மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாக்கி உள்ளது என்று கூறினார். இனி ஒரு சம்பவம் இதுபோல் நடக்காமல் இருக்க சட்டம் ஒழுங்கிற்கு முதல் முக்கியத்துவத்தை முதலமைச்சர் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மருத்துவத்துறையை தனியார் மயமாக்குவதை ஊக்குவிக்கும் அரசின் செயல்பாடு வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றி வைத்த மக்களுக்கு செய்யும் ஜனநாயக துரோகம் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாவேக அரசை கண்டித்து கண்டன பதிவிட்டு உள்ளார். அதில் புதிதாக 8000 மருத்துவமனைகளை திறப்பதற்கு இணையம் வாயிலாக விண்ணப்பித்தாலே தற்காலிக அனுமதி வழங்கப்படும் என தாவேக அரசின் அறிவிப்பு அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். மருத்துவத்துறையில் கண்மூடித்தனமாக தனியார் மயத்தை ஊக்குவிக்கும் அரசின் செயல்பாடு வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றி வைத்த மக்களுக்கு செய்யும் ஜனநாயக துரோகம் என்று குற்றம் சாட்டினார். தனியார் முதலாளிகளின் லாப வெறிக்கு மருத்துவத்துறையை தாரை வார்த்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். இணையம் வாயிலாக விண்ணப்பித்தாலே தற்காலிக அனுமதி வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருப்பது மருத்துவத்துறையில் சீர்கேடுகள் பெருகவே வழிவகுக்கும் என்று கூறினார். மருத்துவத்துறையை தனியார் மயமாக்கும் செயலை கைவிட்டு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமென தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். காலத்தின் கட்டாயத்தால் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக கூட்டணியை காப்பாற்றும் வலிமை தனக்கு இல்லை என்று தெரிவித்தார். தங்கள் நேர்மையை களங்கப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை என்றார். பதவி ஆசையில் தாவேக அமைச்சரவையில் இணையவில்லை என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு தெரியும் என்று காலத்தின் கட்டாயத்தால் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். விசிகாவுக்கும் தாவேகாவிற்கும் கொள்கை புரிதல் உள்ளது என்று தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தன்னை குறிவைத்து எவ்வளவோ தூண்டியும் கூட திமுக கூட்டணி பலவீனப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்ததாக கூறினார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தனக்கு யாரும் இல்லை என கூறிய மூதாட்டிக்கு கேரள முதல்வர் சதீஷன் ஆறுதல் கூறியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வண்டியூர் காவு பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் கேரள முதல்வராக பொறுப்பேற்றுள்ள சதீசனை நேரில் கண்டார். அப்போது தான் தனிமையில் இருப்பதால் தன்னை சிலர் பயமுறுத்துவதாகவும் தனக்கு யாரும் இல்லை என கூறி வருந்தினார். அப்போது மூதாட்டியிடம் பேசிய முதல்வர், இப்ப யாராவது பயமுறுத்த வந்தா சொல்லுங்கள், இங்கு ஒரு மகன் உட்கார்ந்து இருக்கிறான் என்றும் வருந்த வேண்டாம், மகனாக தான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார். தொடர்ந்து சாதாரண மக்களிடம் நேரடியாக களத்தில் இறங்கி குறைகளை கேட்டு வரும் கேரள முதல்வர் சதீஷனின் செயலை ஆளுநர் கட்சியினர் மட்டுமல்லாது எதிர்க்கட்சியினரும் பொதுமக்களும் வாழ்த்தி வருகின்றனர். குழந்தை தொழிலாளர்கள் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பர்வேஸ் உறுதியளித்து உள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள முகமது பர்வேஸ் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் அரசு அதிகாரிகளோடு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து கல்வித்துறை அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் உள்ளனரா என்பது குறித்து அனைத்து நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றிற்கு ஆய்வு செய்வதற்கு உத்தரவிடப்பட்டு உள்ளது. குழந்தை தொழிலாளர்கள் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று உறுதியளித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவின் கருத்துக்கள் தூய்மையான நோக்கத்தில் இல்லை என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்து உள்ளார். கோவை விமான நிலையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாநிலம் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்பதே முக்கிய நோக்கம் என்று தெரிவித்தார். அனைத்து மக்களும் நலன்களை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசு தொடர்ந்து திட்டங்களை அறிவித்து வருகிறது என்றும் ஊழலற்ற ஆட்சி அமைப்பதே முதலமைச்சர் கவனம் உள்ளது என்றும் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் அவரது கருத்துக்கள் தூய்மையான நோக்கத்தில் இல்லை எனவும் விமர்சித்தார். நிதிச்சுமை காரணமாக பதவி மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தன்னுடைய விருப்பத்தை முதலமைச்சரிடம் தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டதாகவும் கூறினார். காசிமேடு மீன்பிடி துறைமுகம் சுற்றுலா தலம் அளவிற்கு தரம் உயர்த்தப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் உறுதியளித்து உள்ளார்.
சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ஆய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் வடசென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக காவல் நிலையத்தில் உள்ள சிங்காரவேலரின் சிலைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மற்றும் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் ஆகியோர் இணைந்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது மேற்கூரை அமைக்கும் பணிகள் மீன்பிடி தடைக்காலம் முடிவதற்குள் முழுமை பெறும் என்று கூறினார். மானிய டீசல் உயர்வு குறித்து மீனவர்கள் தெரிவித்திருக்கும் நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். காசிமேடு மீன்பிடி துறைமுகம் சுற்றுலா தலத்திற்கு இணையாக கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்தார். சினிமாவில் இருந்து அரசியல் வந்திருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறது என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் சினிமாவை விட அரசியல் சேலஞ்சாக இருப்பதாக கூறினார். உள்ளாட்சி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் கடலூர் தாவேக கோட்டை என்பதனை நிரூபிப்பேன் என வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக கடலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜ்குமார் வருகை தந்தார். அப்போது அவருக்கு கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் மலர்தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து அவர் காமராஜர், அஞ்சலை அம்மாள், பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்டோர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து சுற்றுலா மாளிகையில் காவல்துறை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். கட்சி நிர்வாகிகளிடையே அமைச்சர் ராஜ்குமார் பேசிய போது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மக்கள் பணிகளை மேற்கொள்ளப்படும் என்றும் உள்ளாட்சி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் கடலூர் தாவேக கோட்டை என்பதனை நிரூபிப்பேன் என்றும் தெரிவித்தார். உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் என்னென்ன பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது அவர் அதிகாரிகளிடம் பேசிய போது முதலமைச்சர் விஜயின் ஆணைக்கிணங்க மக்கள் வரி பணத்தில் ₹1 கூட தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவது தலைவரின் இலக்கு என்றும் தெரிவித்தார். அனைவரும் நடைபெற்று கொண்டிருக்கும் பணிகளை தரமாக செய்து முடிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் ரஞ்சித்குமார், ராஜேஷ், நகர செயலாளர் பிரசாந்த் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த குறைதீர்வு நாள் கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்ட வரலாற்றில் முதன்முறையாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாட்டில் முதல் மாவட்டமாக தேர்ச்சி பெற்றதற்கு மாவட்ட ஆட்சியருக்கும் கல்வித்துறைக்கும் விவசாயிகள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். ஒன்றிய பாஜக அரசு BM கிஷான் திட்டத்தை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்தனர். புதுக்கோட்டையில் புதிய கல்குவாரிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் அனுமதி ரத்தான கல்குவாரிகளை செயல்பட விடாமல் கண்காணிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ள நிலையில் கடன் கொடுத்த வங்கி அதிகாரிகள் கடனை திருப்பி செலுத்த நெருக்கடி கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டினர். எனவே இதில் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நிலையில் அமைச்சருக்கு இணையான பொறுப்பை தந்தது முதலமைச்சர் விஜயின் நம்பிக்கையை காட்டுகிறது என தமிழக வெற்றிக் கழகத்தின் டெல்டா மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் முன்னாள் அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் டெல்டா மாவட்ட தேர்தல் பொறுப்பாளருமான கிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் தலைவராக தன்னை நியமித்துள்ள முதலமைச்சர் விஜய்க்கு நன்றியை தெரிவித்தார். லால்குடியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருந்தாலும் அதை நினைவில் கொண்டு இந்த உயர்ந்த பொறுப்பை வழங்கியிருப்பது தன்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத தருணம் என்று குறிப்பிட்டார். சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நிலையில் அமைச்சருக்கு இணையான பொறுப்பை தந்தது தலைவர் விஜயின் நம்பிக்கையை காட்டுகிறது. மக்கள் கேட்கும் தடையற்ற மின்சாரத்தை வழங்குவதற்கு முதலில் இவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று தாவேக அரசுக்கு முன்னாள் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவுறுத்தியுள்ளார். தலைநகர் சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே மின்தடை குறித்து இணையதளத்தில் பரவலாக புகார் வருவது குறித்து முன்னாள் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் காணொலி வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு மின்துறையில் பணிபுரியும் அலுவலர்கள் மிகச் சிறப்பான அலுவலர்கள் என்றும் அவர்களை அழைத்து பேசினால் மக்களுக்கு சிரமம் அளிக்க முடியாமல் இருக்கலாம் என்றும் கூறினார். இது ஏதோ உள்நோக்கத்தோடு ஒன்றிய அரசின் குரலாக இருப்பது போல் தோன்றுகிறது என்றார். மேலும் மக்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசு உடனடியாக முன்வர வேண்டும். மக்கள் கேட்பதெல்லாம் தடையற்ற மின்சாரம், அதை வழங்குவதற்கு முதலில் இவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று தாவேக அரசுக்கு அறிவுறுத்தினார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மே மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அருணகிரி கோரிக்கை விடுத்துள்ளார்.
சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அருணகிரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த ஆட்சியில் உயர்கல்வி துறையில் மிக பெரும் மோசடி நடந்துள்ளது என்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதே இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடத்தை நிரப்புவதற்கு நடந்த தேர்தலில் குளறுபடிகள் நடந்துள்ளது என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மீது நம்பிக்கை இழந்துள்ளது என்று கூறினார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மே மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ராயப்பேட்டையில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் மாணவர்கள் காய்கறி மற்றும் பழங்களில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் உருவங்களை சிற்பமாக செதுக்கி அசத்தியுள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் முதலமைச்சர் விஜயின் திரைப்பயணம் முதல் அரசியல் பயணம் வரையிலான நிகழ்வுகளை சித்தரிக்கும் வகையில் மாணவர்கள் காய்கறி மற்றும் பழங்களில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் உருவங்களை சிற்பமாக செதுக்கி அசத்தியுள்ளனர். இதனை தனியார் பள்ளி குழுமங்களின் நிறுவன தலைவர் பூமிநாதன் மற்றும் முதலமைச்சரின் நண்பருமான நடிகருமான சஞ்சீவ் ஆகியோர் பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து வைத்தனர். இந்த சிற்பங்களை பார்வையிட்டு ரசித்த நடிகர் சஞ்சீவ் இவற்றை உருவாக்கிய மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். தனியார் கல்வி குழும நிறுவனர் பூமிநாதன் பேசியபோது, சர்வதேச அளவில் பெரு நிறுவனங்களில் மாணவர்களை கொண்டு சேர்ப்பதில் தங்கள் நிறுவனம் சமரசமின்றி செயல்படுவதாக தெரிவித்தார். சோழிங்கநல்லூரில் பிறந்த பச்சிளம் ஆண் குழந்தையை மீட்டு உயிரை காப்பாற்றிய செம்மஞ்சேரி காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. சென்னை OMR சாலை சோழிங்கநல்லூர் ஆவின் பால் பண்ணை எதிரில் உள்ள சென்னை மாநகராட்சி கழிப்பிடத்தில் பிறந்து சில நிமிடங்களான பச்சிளம் குழந்தையின் சத்தம் கேட்டது. அப்போது இரவு பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு செம்மஞ்சேரி காவல் ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையிலான காவல்துறையினர் விரைந்து சென்றனர். அங்கு உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த பச்சிளம் ஆண் குழந்தையை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று குழந்தையின் உயிரை காப்பாற்றினர். இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கோவில்பட்டியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான ஹாக்கி போட்டியில் கோவில்பட்டி, ஜலந்தர், மும்பை, பஞ்சாப் அணிகள் வெற்றி பெற்று உள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி மைதானத்தில் அகில இந்திய அளவிலான ஹாக்கி போட்டி நடைபெற்றது. முதல் போட்டியில் ஜலந்தர், பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி அணியும் கர்நாடக ஹாக்கி பெல்லாரி அணியும் மோதின. இந்த ஆட்டத்தில் 8-2 என்ற கோல் கணக்கில் ஜலந்தர், பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி அணி அபார வெற்றி பெற்றது. இதையடுத்து நடந்த போட்டிகளில் ஜலந்தர் ஆர்மி கிரீன், கோவில்பட்டி STAD எக்ஸலன்ஸ், மும்பை யூனியன் வங்கி அணி ஆகிய அணிகள் வெற்றி பெற்றன. திருவாரூர் அருகே அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருவாரூர் அருகே திருநெய்ப்பேர் கிராமத்தில் திருவாரூரில் இருந்து திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லும் நகர பேருந்து சென்றது. அப்போது பேருந்தின் கட்டுப்பாட்டை இழந்த சாலை ஓரத்தில் இருந்த வாய்க்காலில் பேருந்து கவிழ்ந்தது. பேருந்தில் இருந்த பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு அருகே இருந்த பொதுமக்கள் உடனே பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து பயணிகளை பத்திரமாக மீட்டனர். இதில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகளை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பேருந்து ஸ்பிரிங் கட்டானதாகவும் இரவு சென்னைக்கு சென்று திரும்பிய ஓட்டுநரை தொடர் பணி வழங்கியதால் தூக்க கலக்கத்தில் விபத்து நடந்திருக்கலாம் என்று காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கேரளா மாநிலம் திருச்சூர் அருகே சிவன்லட்சுமி என்ற யானைக்கு மதம் பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் வியூர் பகுதியில் திருவிழாவிற்காக கொண்டு வரப்பட்டிருந்த சிவன்லட்சுமி என்ற யானைக்கு திடீரென மதம் பிடித்ததுடன் அங்கும் இங்குமாக ஓடியது. இந்நிலையில் யானை சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் மற்றும் ஆட்டோ வாகனங்களை சேதப்படுத்தியதுடன் அடர்ந்த குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து வீடுகளின் சுற்றுச்சுவர், வாசல்களையும் சேதப்படுத்தியது. யானையை கட்டுப்படுத்த பாகன்கள் பல மணி நேரம் போராடியும் முடியாத நிலையில் வனத்துறையினர் மற்றும் யானை சிறப்பு படை சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு யானையை கட்டுப்படுத்தினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடுக்கி அருகே தமிழக சுற்றுலா பயணிகள் சென்ற சுற்றுலா வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் படுகாயமடைந்து உள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த 13 பேர் சுற்றுலா வாகனத்தில் கேரளா மாநிலம் காந்தலூர் பகுதிக்கு சுற்றுலா சென்று உள்ளனர். அணைக்கோட்டப்பாறை பகுதியில் வாகனம் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோர பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தில் வாகனத்தில் பயணம் செய்த 5 பேர் படுகாயமடைந்தனர். மற்றவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இதையடுத்து படுகாயமடைந்தவர்களை மற்ற வாகனங்களில் வந்த சுற்றுலா பயணிகள் மீட்டு மறையூர் அருகே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர்.
இந்த விபத்து தொடர்பாக மறையூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு சுற்றுலா வந்த வாகனம் விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞரின் உடலை கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவரது மனைவி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் சவுதி அரேபியாவில் கனரக வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த நிலையில் அவர் ஓட்டிச் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்த கார்த்திக்கிற்கு வாணிஸ்ரீ என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். குடும்பத்தின் ஒரே வாழ்வாதாரமாக இருந்த கார்த்திக்கின் மறைவால் அவரது குடும்பம் தற்போது செய்வதறியாது தவித்து வருகிறது. இது தொடர்பாக கார்த்திக்கின் மனைவி வாணிஸ்ரீ புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்து உள்ளார். அதில் தனது கணவர் உயிரிழந்த செய்தி கேட்டு எங்கள் குடும்பமே நிலைகுலைந்து உள்ளதாக தெரிவித்தார். மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ள தங்கள் குடும்பத்தின் சூழலை கருத்தில் கொண்டு தனது கணவரின் உடலை சவுதி அரேபியாவிலிருந்து மீட்டு தாயகம் கொண்டு வந்து தங்களிடம் ஒப்படைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உருக்கமாக வேண்டுகோள் விடுத்து உள்ளார். தற்போது நிர்கதியாக உள்ள நிலையில் உயிரிழந்த இளைஞரின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தார். பெரம்பலூர் அருகே செயல்பட்டு வரும் தனியார் வேளாண் கல்லூரி மாணவி ஒருவர் அறையில் தூக்கு போட்டு தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியைச் சேர்ந்தவர் இளவரசி. இவர் பெரம்பலூர் அருகே உள்ள தனியார் வேளாண் கல்லூரியில் வேளாண்மை 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கல்லூரியின் அறையில் தங்கி படித்து வந்த இளவரசி அறையில் தோழிகளுடன் சரியாக பேசாமல் இருந்து வந்து உள்ளார். அறையில் இருந்தவர்கள் அனைவரும் படிப்பதற்காக கீழே சென்றுவிட்ட நிலையில் கதவை உள்பக்கமாக தாளிட்டு கொண்ட இளவரசி மின்விசிறியில் தூக்கு போட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார். திரும்பி வந்து அவரது தோழிகள் கதவை தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது இளவரசி தூக்கிட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து அவரை விடுதி நிர்வாகத்தினர் அவசரமாக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இளவரசி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து உள்ளனர். இது தொடர்பாக மங்களமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சொந்த காரணமாக தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டாரா என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அரியலூர் அருகே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் குற்றவாளி முனீஸ்வரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி அரியலூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் குவாகம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முனீஸ்வரன். இவர் அதே பகுதியை சேர்ந்த சிறுமியை கடத்தி சென்று தனது வீட்டில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து உள்ளார். இதற்கு திருக்களப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் உடந்தையாகவும் இருந்து உள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் முனீஸ்வரன் மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கின் விசாரணை அரியலூர் மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை விசாரித்த மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி மணிமேகலை குற்றவாளி முனீஸ்வரனுக்கு ஆயுள் தண்டனையும் பாலியல் பலாத்காரத்திற்கு உடந்தையாக இருந்த மணிகண்டனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். தாராபுரம் உணவகத்தில் கணவனை இழந்த பெண்ணுக்கு கொடூர தாக்குதல் நடத்திய தாவேக நிர்வாகி மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண்ணின் தம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் குள்ளக்காளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் லதா. இவர் கணவரை இழந்த நிலையில் தனது தாயார் லட்சுமியுடன் வசித்து வருகிறார். குடும்ப வறுமை காரணமாக தாராபுரம் சர்ச் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் சமையல் உதவியாளராக வேலை செய்து வந்துள்ளார். இந்த உணவகத்தை தாவேக தொகுதி பொறுப்பாளர் கோவிந்தராஜ் மற்றும் அவரது மகன் தாவேக நிர்வாகியான ஹரிகரன் ஆகியோர் இணைந்து நடத்தி வந்து உள்ளனர். இதில் 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் லதாவிடம் அதிக நேரம் வேலை வாங்கப்பட்டதாகவும் தொடர்ந்து மன அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதில் அங்கிருந்த ஆண் சக ஊழியர் லோகேஷ் என்பவர் லதாவை வேலை காரணமாக கடுமையாக தாக்கி உள்ளார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த லதாவை மீட்டு ஆட்டோவில் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து லதாவின் தம்பி பேசிய போது, ஆதரவற்ற பெண்ணுக்கு அடைக்கலம் தர வேண்டியவர்கள் அவரை அடித்து துன்புறுத்தி வேலை வாங்கி உள்ளனர் என்றும் தகாத வார்த்தைகளால் அவமதித்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினர். கராத்தே கோவிந்தராஜ் மற்றும் அவரது மகன் ஹரிகரன் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். காவல்துறையினர் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் லதாவிடம் விசாரணை நடத்தியதுடன் ஹரிகரனிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டால்தான் நடந்த உண்மை சம்பவம் வெளிச்சத்திற்கு வரும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்து உள்ளனர். குடியாத்தம் அருகே வாகனத்தில் கஞ்சா கடத்திய 3 காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
குடியாத்தம் கிராமிய காவல்துறையினர் கோடநகரம் ரயில்வே மேம்பாலம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அதில் 3 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. மேலும் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் சுகுமார், லோகேஷ், கலையரசன் என்பதும் தெரிய வந்தது. மேலும் இவர்கள் 3 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்தனர். மேலும் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,17,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 14,730 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 400 ரூபாய் குறைந்து 1,17,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,28,552 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 295 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலிய மாணவி உயிரிழந்த நிலையில் மாணவிக்கு அளித்த சிகிச்சையில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. கோவையில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் உறுதி. பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்துடனான எல்லை பகுதியை ஊடுருவ முடியாத வகையில் பாதுகாப்பானதாக மாற்றப்படும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. கோவையில் மிருகத்தனமான செயலை செய்த உண்மை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை விரைந்து பெற்றுத்தர வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். மருத்துவத்துறையை தனியார் மயமாக்குவதாக ஊக்குவிக்கும் அரசின் செயல்பாடு வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றி வைத்த மக்களுக்கு செய்யும் துரோகம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. காலத்தின் கட்டாயத்தால் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.